வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எறா பஜ்ஜி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் எறா வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இது மாதிரி ஸ்டிக்ல குத்தி வச்சிருக்கேன். கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன், மைதா மாவு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, இது கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாருங்க, நான் இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் இறால நல்லா ஒட்டும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பஜ்ஜியை போட்டுடலாம். எறா பஜ்ஜி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா மாவில் ஸோ இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அந்த இறால வந்து நல்லாவே ஒட்டிக்கும். நல்லா கூப்பாயிடும். நல்லா ஃப்ரை ஆனது சேர்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பபுள்ஸ் அணங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான எறா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.